ஸ்கோர் பண்றதுக்கான சீன் எல்லாத்தையுமே வந்து சிங்கிள் ஷாட்டா எடுத்திருக்காங்க. அன்பே டயனா இந்த படம் எப்படி இருக்கு? படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோட ஃபேமிலி வந்து கேஸ்ட், அதாவது அவங்க கேஸ்ட் தான், அந்த கேஸ்டுக்குள்ள தான் பொண்ணு பார்க்கணும், அதே கேஸ்டுக்குள்ள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சோ கேஸ்ட் பாக்குற ஒரு ஃபேமிலி. பட் ஹீரோயின் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி. சோ அப்படி இருக்கும்போது இவங்க லவ்வுக்கு வீட்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வருது, அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத ஒரு ஃபன் கலந்த ஒரு மெசேஜோட சொல்றதுதான் இந்த படத்துடைய மிச்ச கதை. சோ இதுல ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, டைரக்டரே வந்து ஹீரோவா நடிச்சிருக்காங்க. ஸோ மோஸ்டா இந்த மாதிரியான மூவி, ஃபார் எக்ஸாம்பிள் லவ் டுடே, இந்த ஜானர்ல இருக்கிற மூவிஸ் எல்லாம் வந்து மேக்சிமம் டைரக்டரே நடிச்சாதான் அந்த கேரக்டரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். பிகாஸ் இதுல வந்து ஸ்டோரி வைஸ் சின்னதா இருந்தாலும் உள்ள கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், ஒவ்வொரு சீனுக்குமே வந்து என்ன மாதிரி வந்து அந்த சீனை புல் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றது எல்லாமே டைரக்ட் பண்றவங்களால தான் மேக்சிமம் இதை வந்து கரெக்டா கொடுக்க முடியும். ஸோ அதுல வந்து இவங்களே இதை வந்து நடிச்சது ஒரு பிளஸ் ஆன ஒரு விஷயம் தான். அது போக பாத்தீங்கன்னா ரெண்டாவதா ஸ்ட்ராங்கா நிக்கிறது வந்து சேத்தனோட கேரக்டர். அவர் வந்து ரீசன்ட் டேஸ்ல சில மூவிஸ்ல எல்லாமே அப்பப்ப வர்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மூவில மூவில வர்றாரு, நிறைய நிறைய பிளேசஸ்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு. சரி, படம் எப்படி இருக்கு? படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கு. அதாவது ரொம்ப லென்த் நிறைய, ஏன்னா நிறைய மேட்டர் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஹாஃப்ல அந்த சீன் வந்து ஸ்கோர் பண்ற ஒரு சீன், அதுல வந்து நல்ல எமோஷன் புல் பண்ணி நல்ல ஒரு பாஸ் எடுத்து நம்மளே வந்து அள வைக்கிற அளவுக்கு அந்த சீன் இருக்கு. பட் சிங்கிள் ஷாட்ல கொண்டு போய் அந்த சீனை சீக்கிரமா முடிச்சு அதை அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணல. பிகாஸ் இந்த ஒரு மேட்டரை தான் எடுத்துட்டு வர்றாங்கங்கும் போது இந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்து பிஜிஎம் போட்டு நம்மளை நல்லா வந்து இன்னும் எமோஷனல் கனெக்ட் வந்து கொண்டு வந்திருக்கலாம். பட் இவங்க சிங்கிள் ஷாட்டா எடுக்கிறேன்னு சொல்லி அந்த மொத்த சீனையுமே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி, ஓகே அப்படியே பாஸ் ஆகி போற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சில் ஒரு சீன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சீன் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட், அந்த படத்தோட மொத்த கோரே அந்த சீன் தான். ஸோ அப்படி ஒரு இம்பாக்ட் வந்து அந்த இடத்துல கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற 2 சீன் இங்க இருக்கு. பட் அந்த 2 சீனுமே சிங்கிள் ஷாட்ல எடுத்து அதை சீக்கிரமா முடிக்கிற மாதிரி வச்சதுனால அந்த ஒரு கனெக்ட் வந்து ப்ராப்பரா கிடைக்கல. அது போக வந்து பாத்தீங்கன்னா பரிதாபங்கள் கோபி அவங்க வந்து அடுத்ததான் அந்த காமெடியானா பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா அவர் ஒரு ஸ்லாங் பேசுறாரு, அது கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி, ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலா பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னா அந்த கேரக்டருக்கு அப்படி பேசணும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து அந்த ஒரு கேரக்டரோட ஜெல்லான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் அது போக மியூசிக் ரொம்பவே சூப்பரா இருந்தது, சாங்ஸுமே நல்லா இருந்தது. அண்ட் சில விஷயங்கள் சர்ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அது ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு சர்ப்ரைஸ் தான். நல்லா